திருப்பூர் பேருந்து நிலையத்தில் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தனியார் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணி வழங்க தற்பொழுது கேட்கலாம். பாலசுப்ரமணி, வணக்கம். சொல்லுங்க. திருப்பூர் பேருந்து நிலையத்தில் ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் தாக்கப்பட்டிருக்கிறார். தனியார் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனருமே சேர்ந்து அவரை தாக்கியிருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? எதனால் அவர் தாக்கப்பட்டார்? விவரமா வழங்குங்க. நிச்சயமாக சங்கீதா. அதாவது திருப்பூர் மத்திய கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்த அரசு பேருந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடியவரை தாக்கிய சம்பவம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலானது மட்டுமில்லாமல் செக்கிங் இன்ஸ்பெக்டர் அவர்கள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செக்கிங் இன்ஸ்பெக்டர் பேருந்துகளின் நேரம் குறித்து சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது தனியார் பேருந்து நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மற்ற பேருந்துகளுக்கு இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் நடராஜ் என்பவர் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் விசாரிக்க ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்து செக்கிங் இன்ஸ்பெக்டரை சரமாரியாக தாக்கினர். அதை மற்றொருவர் வீடியோ எடுத்தனர். அந்த வீடியோவில் அவர் தாக்கப்பட்ட சம்பவமும் பதிலுக்கு இவரும் தாக்கப்பட்டது போன்ற இருதரப்பு சம்பவங்களும் காணப்படுகிறது. இதில் அரசு பேருந்து நடத்துனரும் மற்றும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் இருவரும் சாலையில் உருண்டு சண்டையிட்ட நிலையில் அங்கிருந்து பொதுமக்கள் இரு தரப்பினரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் தாக்கியதில் அரசு பேருந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஆனவர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பூர் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த வீடியோ வெளியானதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.